2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தற்கொலை தாக்குதல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு பிரிவு தகவல்கள் பிரதிவாதிக்கு கிடைத்திருந்த போதிலும் தாக்குதலை தடுத்து நிறுத்த பிரதிவாதி எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தீர்ப்பினை அறிவித்த நீதிபதி பிரியந்தலியனையை தெரிவித்தார். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். மேற்கோள் ஆரம்பம். நீதிபதி பிரியந்தலியனையை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக முன்னதாகவே உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கடமையை தவறியமையால் 268 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 586 பேர் காயமடைந்தனர். இந்த பிரதிவாதியே அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் போலீஸ் மா அதிபராக செயற்பட்டார். பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசியலமைப்பு ரீதியாக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் 8 உளவுத்துறை தகவல்கள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கிடைத்துள்ளன. தாக்குதல் நடைபெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னரே 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலையில் அப்போதைய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நிலந்த சாவர்தன உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் சுற்றுலா விடுதிகள் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக இந்த பிரதிவாதிக்கு அறிவித்துள்ளார். எனினும் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த சூழ்நிலையை தடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுத்திருக்கவில்லை. குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி என்ற ரீதியில் அவர் தனது பொறுப்புகளை தவறியுள்ளார். அதற்கமைய பிரதிவாதி செய்துள்ள குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. தண்டனை சட்டக்கோவையின் 296வது பிரிவின் பிரகாரம் கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் பிரதிவாதி குற்றவாளியாக காணப்பட்டுள்ளமையால் மரண தண்டனையை வழங்காதிருப்பதற்கான காரணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை வெளிப்படுத்துமாறு நீதிபதிகள் குழாத்தின் தலைமை நீதிபதி பிரியந்தலியனையை தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர. கௌரவ நீதிபதி அவர்களே, இந்த வழக்கின் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. நான் பல அதிகாரிகளுடன் பணியாற்றினேன். தாக்குதலுக்கு பொறுப்பான முக்கிய அதிகாரிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். என்னை மாத்திரமே அநீதிக்கு உள்ளாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் நான் வேண்டுமென்றே எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. நாட்டின் போலீஸ் மா அதிபர் என்ற வகையில் என்னால் முடிந்த வரையில் எனது பொறுப்பை நிறைவேற்றியுள்ளேன். இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் முதல் எனக்கும் எனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுக்கும் பாரியதொரு அழுத்தம் ஏற்பட்டது. அவர்கள் இன்றும் என்னை நம்பியே வாழ்கிறார்கள். தற்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது. இது எனது முன்வினை பயன் என நினைக்கிறேன். எனக்கு தற்போது 66 வயதாகிறது. தண்டனையை மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலித்து வழங்குமாறு கோரிக்கை விடுக்கிறேன். அதனைத் தொடர்ந்து பிரதிவாதிக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்குமாறு சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேற்கோள் ஆரம்பம். மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ். கௌரவ நீதிபதி அவர்களே, இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட முதலாவது வழக்கே இந்த வழக்காகும். 7 ஆண்டுகளின் பின்னர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்பது நீதிமன்றத்தினூடாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காகவும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச தண்டனைக்கான தீர்ப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கிறேன். விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாத்தின் தலைமை நீதிபதி பிரியந்தலியனை தனது உத்தியோகபூர்வ கடமையை தவறியதன் மூலம் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் குற்றவாளியாக தீர்மானிக்கப்படுவதாகவும் அதற்கமைய குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். தலைமை நீதிபதி பிரியந்தலியனை பிரதிவாதி இழைத்துள்ள குற்றத்தின் தன்மைக்கேற்ப பிரதிவாதிக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு தீர்ப்பளிக்கிறேன். அதற்கமைய இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ அதிமேதக ஜனாதிபதி குறிப்பிடும் நேரத்தில் திகதியில் இடத்தில் பிரதிவாதியின் உயிர் பிரியும் வரை தூக்கிலிட்டு தண்டிக்குமாறு உத்தரவிடுகிறேன். இதனையடுத்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுடன் தொடர்புடைய தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டது. பெரும்பான்மை தீர்ப்பினை அறிவித்த குழுவின் தலைமை நீதிபதி பிரியந்தலியனை பிரதிவாதிக்கு எதிராக மனுதாரரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளமையால் பிரதிவாதியை குறித்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காண்பதாக தெரிவித்தார். பிரதிவாதிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன சில்வா கோரிக்கை விடுத்தார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதிபதி அவர்களே, நான் இந்த சம்பவம் தொடர்பான மற்றொரு வழக்கையும் முன்னெடுத்து வருகிறேன். அந்த வழக்கில் சாட்சியாளர்கள் வழங்கும் தகவல்களை அறிந்து நான் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருக்கிறேன். சில சாட்சியாளர்களின் முழு குடும்பமும் உயிரிழந்துள்ளது. ஒரு சாட்சி வந்திருந்தார். தாக்குதலின் பின்னர் அவரது மண்டையோட்டையை மீண்டும் பொருத்தும் நிலை அவருக்கு ஏற்பட்டது.
இந்த வழக்கின் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும் வகையிலான தீர்ப்பை வழங்குங்கள். தண்டனையை குறைப்பதற்கான காரணங்கள் ஏதேனும் இருக்குமாயின் அதன் காரணங்களை கூறுமாறு இதன்போது ஏமசிறி பெர்னாண்டோவிடம் வினவப்பட்டது. மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதிபதி அவர்களே, நீங்கள் சமர்ப்பித்த கருத்துடன் நான் உடன்படவில்லை. சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் மைத்திரிபால சிறிசேன. அவர் அந்த சமயம் வெளிநாடு சென்றிருந்தார். அவர் பதில் பாதுகாப்பு அமைச்சர் எவரையும் நியமிக்காமலேயே வெளிநாடு சென்றார். அமைச்சர் இல்லாத போது பாதுகாப்பு செயலாளரின் கடமைகளும் தானாகவே செயலிழந்துவிடும். எனக்கு பாதுகாப்பு சபையை கூட்டுவதற்கோ ஊரடங்கு சட்டத்தை விதிப்பதற்கோ அதிகாரம் கிடையாது. நான் பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் புலனாய்வு பிரிவு தகவல்கள் தொடர்பில் வினவினேன். அப்போது புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் நிலந்த ஜெயவர்தன அறிவிப்பார் என்றும் நிர்வாக செயற்பாடுகள் மீது மாத்திரம் கவனம் செலுத்தி பணியாற்றுமாறு கூறினார். 4 ஆண்டுகளாக புலனாய்வு தகவல்களை ஜனாதிபதிக்கு அறிவித்து வந்தவர் நிலந்த ஜெயவர்தன. தாக்குதலுக்கு முன்தினம் நிலந்தவிடமிருந்து எனக்கு எத்தகைய எழுத்து மூல ஆவணமும் கிடைக்கவில்லை. 2 வாட்ஸ்அப் செய்திகள் மாத்திரமே எனக்கு கிடைத்திருந்தன. தாக்குதலுக்கு முன்தினம் மாலை நிலந்த என்னை அழைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அறிவித்தார். அந்த சமயம் தகவல் நம்பகத்தன்மையானதா என வினவினேன். அது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் அறிவிப்பதாகவும் கூறினார். நிலந்த் ஜெயவர்தனவின் கீழ் சுமார் 1500 புலனாய்வு அதிகாரிகள் இருந்தனர். அந்த புலனாய்வு தகவலை அவர்களை கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. விடயங்களை ஆராய்ந்த தலைமை நீதிபதி பிரியந்த லியனகி உத்தியோகபூர்வ கடமையை தவறியதன் மூலம் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் குற்றவாளியாக தீர்மானிப்பதாகவும் அதற்கமைய குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு பாதுகாப்பு அமைச்சுக்குரியதாகும். அதற்கமைய பிரதிவாதியின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் பாரதூர தன்மைக்கு ஏற்ப பிரதிவாதிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அதற்கமைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடும் நேரத்தில், திகதியில், இடத்தில் பிரதிவாதியின் உயிர் பிரியும் வரை தூக்கிலிட்டு தண்டிக்குமாறு உத்தரவிடுகிறேன். மரண தண்டனை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமசிறி பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கட சிறைச்சாலைக்கு நேற்றிரவு அழைத்து செல்லப்பட்டனர். இதனிடையே மரண தண்டனைக்கு எதிராக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர இந்த வாரத்துக்குள் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக அவரது சட்டத்தரணியான ரோஷன் தெஹிவல தெரிவிக்கின்றார். போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவனை நான் சென்று சந்தித்து அவரது மேன்முறையீடு தொடர்பில் செயற்படுவதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டேன். அதுக்கமே நான் இந்த வாரத்திற்குள் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய எதிர்பார்க்கின்றேன்.